பாருங்க இன்னைக்கு நாட்டுக்கோழியில் இன்னைக்கு பிரியாணி பண்ண போகிறேன். சூப்பராக ஒரு பிரியாணி பாருங்க. அறுத்து ரெடி பண்ணுவோம் வாங்க. பாருங்க கோழி அறுத்து எல்லாம் சுத்தமாக கிளீன் பண்ண போகிறோம். பாருங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்குவோம், அப்பதான் அந்த கவுச்சி வாடை அடிக்காது. ஒரு 4-5 அலசை தண்ணியில் போட்டு அலசிக்கு கறியை சுத்தமாக உள்ள மண்ணு ஏதாச்சும் பிசுலாம் இருந்தால் போயிடும். சுத்தமாக ஒரு 4-5 அலசம் வச்சுங்க. சுத்தமாக க்ளீன் பண்ணி தண்ணியை வடித்து போட்டுக்குவோம். நாட்டுக்கோழிலே நல்லா 1.5 கிலோ அளவுக்கு தண்ணி வடித்து போட்டாச்சு. அது சுத்தமாகிடுச்சு பாருங்க, சுத்தமாகிடுச்சிடலாம். அவ்வளோதான். பிரியாணி ரெடி பண்ணுவோம் பாருங்க. நல்லா அடிக்கணமான ஒரு பாத்திரம் எடுத்துங்க. நல்லா பாத்திரம் சூடாகட்டும். பாத்திரம் சூடாகிடுச்சு. 100 ml எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. 4 பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டு இதில் வதக்கிக்குவோம். கூட 2 இலை, 2 கிராம்பு, பட்டை அதையும் சேர்த்துக்குங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கட்டும். கூடவே பழுத்த மிளகா ஒரு 8 மிளகா வச்சுருக்கேன், அதையும் போட்டுங்க. மூணு தக்காளி முழுசாக நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் கூட சேர்த்துக்குவோம். பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்துச்சு. இஞ்சி பூண்டு 2 கரண்டி போட்டுங்க, 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுங்க. நல்லா வதங்கட்டும். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுங்க. பிரியாணி பவுடரை நுணுக்கி வச்சுருக்கேன், இது அப்படி போய் சேர்த்துக்கல. கழுவிடுங்க, அடி பிடிக்காத கழுவிடுங்க. டீஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டுங்க. நல்லா கலரி விடுங்க. நல்லா வதங்கியாச்சு. கொஞ்சம் தண்ணி சேர்த்துங்க. நல்லா
நல்லா கொதிச்சு வருது பாருங்க, நல்லா சுண்டி வருங்க. ஒரு 50 ml கட்டி தயிர் சேர்த்துக்குங்க. பாருங்க மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்க. இப்போ நம்ம கறி சேர்த்துக்கலாம்ல. பாருங்க குக்கரில் ஒரு 5 விசில் வச்சு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வேக வச்சுருக்கேன். இதில் சேர்த்துக்குவோம். நல்லா கிளறி விடுங்க. ஒரு கிலோ அரிசி எடுத்துருக்கேன். பாருங்க இது கோழிக்கறியை வேக வச்ச தண்ணி, அதை அளந்து ஊற்றிக்குவோம். தண்ணியில் இதை ஊற்றிக்குவோம். அப்படிதான் அரிசி வேகிறதுக்கு நல்லாயிருக்கும். 4 டம்ளர் ஊற்றிருக்கேன். கூடவே இன்னும் ஒரு 3 டம்ளர் ஊற்றிங்க. ஒரு ஸ்பூனு காரப்பொடி போட்டுங்க. தேவையான உப்பு போட்டுவோம். நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு அரிசி போட்டுக்கலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ அரிசியை போட்டுக்குவோம். வருங்க பிரியாணி அரிசி தான் எடுத்துருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சது. இதை சேர்த்துக்குவோம். இதில் A few moments later. பாருங்க சோறு நல்லா வெந்து வந்துச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் தம் போட்டுவோம். Thousand years later. பாருங்க 10 நிமிஷம் ஆயிடுச்சு. தம் போட்டிருந்தோம். இப்போ இறக்கி பார்ப்போம். பாருங்க சாப்பாடு நல்லா வெந்திருக்கு. கறியெல்லாம் சாப்பிட்டா வந்துருக்கு பாருங்க. அருமையாக வந்துருக்கு பாருங்க. ஒரு 1/2 மூடி லெமன் புழிஞ்சு விட்டுவல பாருங்க. பாருங்க இப்போ மேலே கொத்தமல்லி தழை போட்டுக்குவோம். அவ்வளோதாங்க, சூப்பரான நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி. சாப்பிட வேண்டியதான். அவ்வளோதாங்க, சூப்பர் பிரியாணி ரெடி.